கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? எப்படி கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறார்? அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சிறு சிறு வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது, நம்முடைய தேவன் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் நேராக போவோம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். பொதுவாக சொல்ல அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். யாரை பார்த்து? இன்றைக்கி போகிறீங்க ஒரு இடத்துக்கு, ஒரு பெரிய ஆளை மீட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பயம், என்னடா நான் அவரை விட சிறியவனாக இருக்கிறேன்னா எப்படி அவர்கிட்ட பேசுகிறது? இந்த காரியத்தை பற்றி நான் ஒரு காரியம் பேசணும், ஆனால் அந்த காரியத்தை நான் எப்படி பேச அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆனால் தேவன் சொல்லுவார் பயப்படாத. ஆனால் பயப்படாதன்னா எப்படி? அவங்களுக்கும் நீங்கள் யோசிப்பீங்க, அவங்க அதை செல்வத்தில் பெரிய ஆள், ஒரு அந்த இதில் இருக்கிறாரு, பெரிய டாப்லான ஆள், இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவங்களையும் படைத்தது நான் தான், உன்னையும் படைத்தது நான் தான், உனக்குள்ளே தாளந்து வைத்திருக்கிறேன், அவனுக்குள்ளே தாளந்து. அவர் எல்லாம் சமமாக அந்த இடத்த சரியாக நிரப்புகிறார். இப்படி ஒரு மனிதன், தேவன் எனக்குள்ளேயும் இருக்கிறார், அவனையும் அதை உயர்ந்த மனிதன் தேவன் தான் உயர்த்தினார். அது ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான்னா, அவன் ஒரு ஐஃபையான இடத்துல நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கீழான பதவியில் இருக்கீங்க, உங்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. ஆனால் தேவன் சொல்ல பயப்படாத, அவர்களை பார்த்து நீ பயப்படாத அப்படி சொல்கிறாரு. ஏனென்றால் உனக்குள்ளேயும் நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? அப்போ அப்படி நீங்கள் போகணும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவரையும் உண்டு பண்ண தேவன் என்னையும் அவர் தான் உண்டு பண்ணார். அவருக்கும் அதிகமான தாளந்தை கொடுத்த தேவன் எனக்குள்ளேயும் இருக்கிறார், என்னாலேயும் அதை முடியும், என் கர்த்தர் எனக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று தெரியும். அதனால தான் இந்த தலைப்பை நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி தலைப்பை கொண்டு வருகிறேன். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார்? எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தை கொண்டு. அதான் சொல்கிறது, அவர்களை பார்த்து நீ பயப்படாத. அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே, இப்போ உனக்குள்ளே, இப்போ நம்ம பர்டிகுலராக பேசும்போது உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறார்ப்பா, கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். எப்படி? ஆதியாமத்திலிருந்து நம்ம பார்க்க போனால் ஆபிரகாம் முதல் கொண்டு எல்லாருக்கும், ஆபிரகாம், ஈசாக்கு எல்லார் மத்தியிலும் பாருங்கள், தேவன் கூட இருந்து எவ்வளவு அற்புதங்களை செய்தார் தெரியுமா? அவர்களுக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் அவர்களை மீட்டெடுத்தார். பாருங்கள், ஒவ்வொரு நேரமும் அவர்கள் கூட இருந்து இந்த தேவன் அவர்களை எப்படி வழி நடத்தினார் பாருங்கள். ஆபிரகாமுடைய வழியில், ஈசாக்களுடைய வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் போகிற எங்கெல்லாம் போகிறானோ அவன்லாம் சொல்லாங்க, அது ஏன் நிலம், இது ஏன் கிணறு, இப்படிலாம் சொல்லி வரைகிட்டே இருப்பான். அப்படி போகிற அவன் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போவான். அங்கே போனால் அவன் கிணறு தோணுனா அங்கே தண்ணி வருது. பிறகு அங்கேருந்து சொன்னால் இது எங்கள் தாத்தா கிணறு, எங்கள் பாட்டி கிணறுன்னு வரான். பிறகு வேறு இடத்துக்கு போகிறான். இப்படி போக 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 அவனுடைய வளர்ச்சி தேவன் அவனை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. அவனை வளர்ந்து கொண்டு போகிறார். இந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது முதல்ல அவன் மேலே பொறாமப்பட்டாங்க, ரெண்டாவது அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா, பயம் வந்துட்டு, ஏப்பா இவனுடைய வளர்ச்சி அப்படின்னு. இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறார்? இந்த மாதிரி வார்த்தை கொண்டு அவர் உங்களுக்குள்ளே இருந்து. அவன் பாருங்கள், இசாக்கா என்ன ஆயிடுச்சு அவனுக்கு முதல்ல எல்லாரும் துரத்துனாங்க, அவனை மேலே பொறாமப்பட்டாங்க. ரெண்டாவது அவனை பொறாமப்பட அளவுக்கு அவனை தேவன் உயர்த்தினார். அதற்கப்போ அவன் மேலே பயம் வந்துட்டு, ஐயோ இவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், கர்த்தரால் இவன் உயர்ந்துட்டான், இவன் உயர்ந்ததுனால இவனோடு நமக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடணும்னு சொல்லி அவங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணுதாங்க. எப்படி? உனக்கும் எனக்கும் ஒரு பகை வேண்டாம், நீ என்னையும் ஒன்றும் செஞ்சிடாத. எந்த அளவுக்கு எப்படி வழி நடத்தினார் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ இருக்குது, அதிலிருந்து மீட்டெடுத்து உங்களை உயர்த்தி. எப்படி அந்த இசாக்கா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பொறாமை இருந்து. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பேர் உங்கள் மேல் பொறாமைப்படுறாங்க, நிந்திப்பார்கள், நிறைய இந்த உலகம் வரும். ஆனாலும் நீங்கள் தேவனோடு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் நீர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், எப்படி நீர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் நான் அறிய, இந்த மாதிரி வார்த்தைகளை நீர் எனக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி என்று சொல்லி கர்த்தரோடு நீங்கள் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலையாகி உங்களுடைய வளர்ச்சியை தேவன் பெருக்குகிறார். உங்களுக்கு பொறாமப்பட்டவங்க உங்களை மிக உயர்ந்த கொண்டு வருகிறார். கொண்டு வந்து மற்ற
மற்றவர்கள் பயம் உண்டாகிற அளவுக்கு உங்களை செல்வங்களும் செழிப்பும் உங்களுக்கு உண்டாக அளவுக்கு உங்களை உயர்த்துகிறார். இப்படி தான் வழி நடத்துகிறார். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறார். இப்போ என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இது ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் பொறாமைப்பட்டாலும் சரிதான், எத்தனை பேர் யாராக இருந்தாலும் சரிதான், நான் அதற்கு கலங்க போகிறதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை உயர்த்துகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை காக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் மற்றவர்கள் பார்க்க பொறாமைப்பட அளவுக்கு என்னை வைக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி வார்த்தைகளை நீங்கள் தினமும் சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லும்போது தான் எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அதுதான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார்? இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு தான் அவர் வழி நடத்துகிறார். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சோர்ந்து போகிறாங்க, தேவன் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களை வழி நடத்துவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் எப்படி எவ்வளோ பிரச்சனை இருந்து பாருங்கள். நீங்களாம் அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க வாழ்க்கையில். அதிலிருந்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்தவர்கள் நிறைய. அதிலிருந்து எப்படின்னா தேவனுக்குள்ளே அந்த அன்பை கொண்டு வந்து தேவன் அவர்களுக்கு யார் மேலே பொறாமப்பட்டாரோ அதெல்லாம் நீக்கி தேவனோடு ஒரு அன்பை வைத்து அவர்கள் அந்த அளவுக்கு தேவன் உயர்த்திருக்கிறார் என்றால் தேவனுடைய அன்பு தான். ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்திலே தேவனை ஏற்றுக்கொள்கிறானோ அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை எப்படி வழிநடத்தப்படுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனால தான் எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்ற தலைப்பை வைத்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி காரியத்தை கேளுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், அவர்கள் முன்பாக நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அவன் கூட அப்படின்னு அழகாக என்று உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை மனதில் நீங்கள் வைங்க. நான் யார் முன்னாலும் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எத்தனை மத்தியில் சூழ்நிலையிலும் எத்தனை இருந்தாலும் அவர் என்னை மீட்டெடுத்து என்னை உயர்த்தி அவர் என்னை வாளாக்காமல் தலையாக வைக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை காக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பகிரும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழும். அதன் மூலமாக கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார்? ஒரு தடவை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், என்னை அவருடைய வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறார். இது உங்களுடைய மனத்தில் எப்பவும் இருக்கணும். அவருடைய வார்த்தை கொண்டு தான் என்னை வழி நடத்துகிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நீ யார் முன்னையும் பயப்படாத, அவர்கள் முன்னே நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான தேவன் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது உங்களுடைய உள்ளம் இன்னும் கீழே போகும். ஆகையால் கர்த்தரை நீங்கள் வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதிரி காரியத்தை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.